ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய டீச்சர்ஸ், அதாவது ஆஸ்பிரண்ட்ஸ், நிறைய எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இல்லை சீக்ரெட்ஸு இதை மிஸ் பண்ணதுனாலேயே, இல்லை இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாமல் போனதுனாலேயே நிறைய ரிசல்ட்ஸ் அவங்க நினச்ச ஸ்கோரை எட்ட முடியாமல் இருந்திருக்குது. ஒரு சில ராங் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் அது பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் எக்ஸாம்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாகவே பார்க்கப்படுது. இஃபட்டால் நீங்கள் எந்த எக்ஸாமை வேணால் எடுத்துக்கோங்க, 2026 வரப்போகிற ஸ்பெஷல் டெட்டாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், அதே போல் பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வரப்போகிற 2027 வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எனி எக்ஸாம், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும், அதே போல் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்தாலும், உங்களோட மேஜர் என்னவாக இருந்தாலும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்கும் உங்கள் எக்ஸாம்ஸுக்கு. அதாவது ஃபுல்லாக வீடியோவை கவனிக்கும் போது, இந்த இன்ஃபோஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதில் நீங்கள் எந்தெந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஆஸ் பர் யுவர் குவாலிஃபிகேஷன், டெட்டு பேப்பர் 1 முடித்தவங்களா இருந்தாங்கன்னா எஸ்ஜிடிக்கும், டெட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா யூஜிடிஆர்பிக்கும், அதே போல் பிஓ எக்ஸாம் இல்லை ஸ்பெஷல் டெட்டு இல்லை காமன் டெட்டு, எனி எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட சிலபஸ்ஸு, அதோட அந்த சிலபஸில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ஸு. இப்போ யூஜிடிஆர்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்குமே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிஜிடிஆர்பிக்கும் அதே மாதிரி தான். அண்ட் அதே போல் எல்லாருக்குமே தெரியுது, ரெலவெண்ட்டான சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் தான் நடத்தப்படுது. ஆன்லைனில் ஆஃப்லைனில் சிபிடி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களோட எக்ஸாம் ஃபைன் டே எக்ஸாமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சிபிடி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும். எப்போவுமே உங்களோட எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போ நடக்கிற எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு ஓஎம்ஆரில் தான் இருக்குது அப்படின்றதுனால ஓஎம்ஆர் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட எக்ஸாம்ஸ் மாடல்ஸை ட்ரை பண்ணுங்கள். நவ் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பு எக்ஸாம், டிஸ்கிரிப்டிவ் மெத்தடு கிடையாது. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க போகிறாங்க, அதை கரெக்டான ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்டு நமக்கு நம்மளோட பேட்டர்ன் தெரியும். 150 கேள்விகள் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமு, அதே போல் டெட் அப்படின்னு சொன்னால் தமிழுக்கு 30, இங்கிலீஷ்க்கு 30, சைக்காலஜிக்கு 30, தமிழுக்கு 30, அதே போல் இங்கிலீஷ்க்கு அண்டு சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு 60, இல்லைங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் தெளிவாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு தேவைப்படும், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படாது. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோரி புக்கு படிக்கிறத போல், ஒரு இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி படிக்கிறத போல் உங்களோட சிலபஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட மெட்டீரியலாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கின புக்ஸாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி புக்ஸ் எதுவாக இருக்கட்டும், அதை மெதுவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆன் த வெரி ஃபஸ்ட்டு டேவே போயிட்டு நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் முடிச்சிடணும், இன்னைக்கு இத்தனை மணி நேரம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெடியூல் செல்ஃபாக போடும்போது அது அந்த அளவுக்கு ஃபுல் சக்ஸஸை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை டெய்லி ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ட். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரீடிங் கொடுக்கறது, அது எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குதா, இல்லை நம்ம ஏதாவது தவற விட்டுருக்கோமா, நம்ம படிக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறது. ஏதாவது டாபிக் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு மார்க் பண்ணி வைக்கிறது.
அதாவது கிரீனோ இல்லை ரெட்டோ இல்லை ப்ளூ பென்னோ வாட் எவர் இட் இஸ் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு 1 வீக் ஆர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். இப்போ நமக்கு நல்லாவே டைம் கிடைச்சிருக்குது படிக்கிறதுக்கு, ஒரு 3-4 நாள் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். கட்டாயம் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா நாளைக்கு ஒரு 2 மணி நேரம். ஓகே, இதை நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, 10 யூனிட்ல என்னென்ன இருக்குது, எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல, எது கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபைன் ரீடிங் அப்படின்னு வரும்போது படிச்சிடுறது, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுடுறது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி தான் வந்து படிக்கிறோம், ஆனால் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல, ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் படித்தோம், ஆனால் வந்து நம்ம எதிர்பார்த்த மார்க்ஸ் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விடுறது. தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மந்த்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் அது குவார்டர்லியாக மாறும், அப்புறம் ஆஃப் இயர்லி அண்ட் தென் ஆனுவல், இல்லைங்களா? அது போல தான் நமக்குமே வந்து ஒரு யூனிட்டை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த யூனிட் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு நம்ம படித்து அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த யூனிட் படிக்கும்போது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மறக்கத்தான் செய்யும். அப்போது அதற்கான ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளால் வந்து கேள்விக்கான பதிலை வந்து நம்ம தவற விட்டுடுறோம். அதே போல் ஒரு சில யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், படிக்காமையே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். யாரும் வந்து இதை விரும்பி பண்ணுறது கிடையாது, டிபெண்ட்ஸ் சுச்சுவேஷன் தான். நம்மளால வந்து படிக்க முடியாமல் போயிடுது, அதனால் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி எண்ட் ஆஃப் த எக்ஸாம் போகிற வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டாப்பிக்கை படிக்காமே போயிடுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் கேள்விகள் வந்துடும், இல்லைங்களா? படிக்கிற எல்லா யூனிட்டுக்குமே அலோகேஷன் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு டஃப்னஸை கிரியேட் பண்ணுற ஒரு தலைப்பு, அதுலேருந்து கேள்விகள் வரும்போது நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ பாருங்கள், ஒரு கேள்விக்கு நம்ம தவறான விடையை கொடுக்கும்போது 100 பேருக்கு ஃபஸ்ட்டு வந்து பின்தள்ளப்படுறோம். அதுவே வந்து அதிகமாகும் போது 2 கேள்வி 3 கேள்வி 4 அப்படின்னு சொல்லி நம்பரில் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பேக்வேர்டில் போயிடுது, இல்லைங்களா? மார்க்ஸ் வந்து கம்மியாக என்ன ஆகுது, காம்படிஷனில் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடுறோம். இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஆக்சுவலாக கரண்ட்டாக என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மாதிரி பின்தங்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது. அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி, காம்படிஷன்ஸ் ஹெவி. அதனால தான் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு ரிசல்ட் வராமல் போகுது. அப்போது படிக்காமல் மேக்சிமம் இப்போ யாரும் வந்து காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதில்ல. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரளவுக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போவாங்க, எழுதுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டடாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஒருத்தரே வந்து 2-3 எக்ஸாமுக்கு வந்து தயார்படுத்துறது, வேலைக்கும் போயிட்டு படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பன்முகங்கள்ல தான் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை யாருமே வந்து மறுக்க முடியாது. ஆனால் ரிசல்ட்ஸ் வரல அப்படின்றதுக்கான காரணமும் இதுவாக தான் இருக்குது. கம்மியான போஸ்டிங்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்ஸ் கம்மியாகும்போது ரிசல்ட்ஸ் வராமல் போகுது. ஸோ நீங்கள் படிக்கிறத கட்டாயம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறத மேலும் மேலும் ரிவிஷன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகணும். எந்த அளவுக்கு உங்களோட ரிவிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குதோ, அது தெரிஞ்ச டாப்பிக்காக இருக்கட்டும், தெரியாத டாப்பிக்காக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மேல் பார்வை அப்படின்ற விஷயத்தை நோக்கி போகிறீங்களோ, உங்களோட ப்ரிப்பரேஷன் அதை நோக்கி போகுதோ, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸை நெருங்கிடுவீங்க. இதை வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸு கிளியர் பண்ணவங்க சொன்னதோட சினாப்சிஸ் அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குது. அண்ட் தென் ரிவிஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூ டாபிக்ஸை வந்து டெய்லி வந்து படிக்கிறது, டைம் மட்டும் நமக்கு வந்து செலவாக்கிக்கிட்டே இருக்கும், ஆனால் டாபிக்ஸ் வந்து மனசில் நிற்காது, இல்லைங்களா? இன்னைக்கு இவ்வளோ வேலை முடிக்கிறோம், ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம், புதுசாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்மளோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும், மைண்டில் வந்து இன்னைக்கு இதை எப்படியாவது முடிச்சிடணும், அப்போ தான் அடுத்த டாபிக் நாளைக்கு படிக்கணும், இல்லை அடுத்த யூனிட் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்போது நியூ டாபிக்ஸ் வந்து புரியலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நாளைக்கு நம்ம அதை படிக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே இருந்துடும், ஸ்டாக்னேட் ஆகிடும், ரிவிஷனும் இருக்காது.
அப்போ பாருங்க, இந்த மாதிரி மல்டி டாபிக்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு டைவர்ட்டே ஆகிடும். இந்த மாதிரி இப்போ டைம் வருது இல்லைங்களா, எலெக்ஷன்லாம் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரியும். எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஸ்டாக்னேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு இனிஷியேட்டிவ் அது. எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து புரியலையோ, எந்த இடத்துலலாம் வந்து டஃப்னஸ் கிரியேட் ஆகுதோ அதை வந்து கிளாரிட்டியோடு படிக்கும்போது தான் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். காம்படிஷன் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதோ அதற்கான மார்க்ஸ் தான் வந்து நமக்கு வரும். ஏன்னா மற்றபடி வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஆனால் அது இல்லைனாலும் நம்மளால் அதில் கிளியர் பண்ண முடியும் இல்லைங்களா. ஒரு எஸ்ஏவோ ஒரு தேரமோ ஏதோ ஒன்று நமக்கு கேட்கும்போது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் நம்மளால் வந்து கேட்ட கேள்விக்கு பதிலை வந்து கொடுக்க முடியும். மனப்பாடம் பண்ணி கூட எழுதுறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல காம்படிஷன் அப்படின்னு வரும்போது லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு புரியுதோ, அதனால தான் வந்து எந்த அளவுக்கு டஃப்பாக கேள்விகள் இருந்தாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியணும். அப்போது எந்த சூழ்நிலையில் நம்மளால் அப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம நேர செலவு மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எஃபோர்ட் போட்டோம், மார்க்ஸ் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அந்த சுச்சுவேஷனை வந்து ஈஸியாக நம்மளால் தவிர்க்க முடியும். புரியும், கண்டிப்பாக ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும்போது கட்டாயம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளால் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா புரியாத விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் நமக்கு அவ்வளோ டெக்னாலஜிக்கல் டிவைசஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து நமக்கு புரியும், இன்னொரு முறை படித்து பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு அதை அப்ரோச் பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்டோர் ஆகும். மறுபடியும் ரிவிஷன் கொடுக்கும்போது மறுபடியும் அதை டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 10 இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலையோ இல்லை ஜியாகிரஃபிலையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ இந்த வருஷம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது அதை எழுதி அந்த வருஷத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணாலும் டெய்லி நம்ம அதை பார்க்கும்போது ஒன் ஃபைன் டே நமக்கு அது ஈஸியாகவே ரெஜிஸ்டர் ஆகிடும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட முக்கியமான இன்னொரு இன்ஃபோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே யூனிட்டுக்கு டூ மெனி சோர்சஸ் வந்து யூஸ் பண்ணுறது, நிறைய சோர்சஸை வந்து வாங்கி வந்து ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான சோர்சஸ் இருந்தால் போதுமானது. இப்போ இங்கிலீஷ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் நாவல் வந்து நம்மளால் எத்தனை படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா. அதில் வந்து இன்னமுமே வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இப்போ போய் நாவல் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டஃப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு 2 விதமான சோர்சஸ் வந்து போதுமானது. அட் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், புரியுதா, நமக்கு நம்ம எடுத்திருக்கிறது கரெக்டான சோர்ஸ் தானா, நமக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஒரு சில நேரங்களில் அது டஃப்பாக இருக்கும்போது ஒரு சப் சோர்ஸ் இருக்கிறது தப்பு கிடையாது, நம்ம அதை வச்சுமே டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் ஒரே யூனிட்டுக்கு நிறைய சோர்சஸ், இங்கே இந்த ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நோட்ஸு எல்லாம் சேர்ந்து கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டுக்கு தான் கொண்டு போகுமே தவிர கிளாரிட்டி வந்து கிடைக்காது. ஸோ லிமிட்டடான சோர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் அதர் சோர்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். இது முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து யூஸ் ஆகும் நம்புகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சோர்ஸஸை வாங்கி வச்சுப்போம், அதுவே ஒரு பெரிய பேர்டன் ஆகிடும். நிறைய இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குதா படிக்கிறதுக்குன்னு சொல்லி. பட் மோர் ஓவர் அது ரிப்பீட்டடாக வந்த இன்ஃபர்மேஷனே தான் ஒன்றுத்துலேயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் அதை மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தேவையான அளவில் வந்து படிக்கிறது பெட்டர். அண்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஒரே டாபிக் ஆர் யூனிட்டில் வந்து அதிகமான நேரத்தை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் யூனிட்ஸ்க்கு வந்து டைம் இல்லாமல் கஷ்டப்படுவோம்.
நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரிவிஷன் பண்ணுறதும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் டஃப்பான யூனிட்ஸுக்கு நம்ம அதிகமான நேரம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டைம் இருக்காது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு எல்லா யூனிட்டுக்கும் நம்ம அலோகேட் பண்ணணும். ஏன்னா எல்லா யூனிட்ஸ்ல இருந்தும் கேள்விகள் வரும், ஈக்குவலாக கேள்விகள் கொடுப்பாங்க. அப்போது ஒரே யூனிட்டுக்கு வந்து அதிகமான நேரங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இல்லாமல் கஷ்டப்படுவோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அங்கே எக்ஸாமில் எழுத போகிற 3 hours எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கும் செலவு பண்ணக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டு டைம் வந்து நம்ம லாஸ்ட்டில் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கம்மியாக எவாலுவேட் பண்ணாதீங்க. இந்த நேரம் மட்டும்தான் நம்மளை எந்த இடத்துலையுமே உயர்த்தி காட்டும். அதுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரமாகட்டும், நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நேரங்களை வந்து தவற விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி நம்மளை விட்டு தவறிக்கிட்டே போகுது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் எவ்வளவோ ப்ராப்ளத்துலேயும் அவங்களோட சுச்சுவேஷனை முன் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் தள்ளி போடுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணாமல் உடனே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு நீங்களுமே அந்த மாதிரி தவறுகளை பண்ணியிருந்தீங்கன்னா அதையெல்லாம் எராடிகேட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸாம் ரிலேட்டடாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்டு உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.